இந்திய திரையுலகில் 50 வருடங்களாக உச்ச நடிகராக கெத்து காட்டி வருபவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இவருடைய திரைப்படங்கள் வெளியாகிறது என்றாலே ரசிகர்களுக்கு மிகப்பெரிய திருவிழா கொண்டாட்டம் தான். இந்த வயதிலும் ரசிகர்களுக்கு ஏற்றவாறு திரைப்படங்களை கொடுத்து எல்லோரையுமே ஆச்சரியப்படுத்தி வருகிறார். அவருடைய சுறுசுறுப்பாக நடக்கும் ஸ்டைல் எல்லோரையும் கவர்ந்து வருகிறது. தற்போது லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கூலி திரைப்படத்தில் நடித்து வருகிறார். இந்த படத்திற்கு பிறகு நெல்சன் இயக்கத்தில் ஜெயிலர் 2ஆம் பாகத்தில் நடிக்க இருக்கிறார். தன்னுடைய திரைப்பயணத்தில் இதுவரை எந்த ஒரு கமர்ஷியல் திரைப்படத்தின் 2ஆம் பாகமும் நடித்ததில்லை. முதல் முறையாக நெல்சன் நடிக்க இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக தொடர்ந்து படங்கள் நடித்து ரசிகர்களை அசர வைத்து வருகிறார். இந்த வருடத்தில் தன்னுடைய 50வது வருட திரைப்பயணத்தை நிறைவு செய்கிறார் ரஜினிகாந்த். இந்த நிலையில் இவருடைய 50 வருட திரைப்பயணத்தை முன்னிட்டு பிரம்மாண்ட விழா ஒன்று நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது. இதற்காக நடிகர் சங்கம் மற்றும் இயக்குனர் சங்கம் சார்பில் பேச்சுவார்த்தை நடந்து வருவதாக சொல்லப்படுகிறது. இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக முதல்வர் ஸ்டாலின் அழைக்க இருக்கிறார்களாம். நீண்ட வருடங்களாக முதல்வர் ஸ்டாலின் மற்றும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நண்பர்களாக இருந்து வருகின்றனர். இந்த நிகழ்ச்சியை பற்றி கேள்விப்பட்டதும் இந்த சாதனையை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தவிர வேறு யாராலும் செய்ய முடியாது எனவும் பாராட்டியிருக்கிறார். இந்த விழாவை பற்றிய அதிகாரப்பூர்வ தகவல் விரைவில் வெளியாக வாய்ப்பிருக்கலாம். தமிழ் சினிமாவின் மிகப்பெரிய விழாவாக இந்த நிகழ்ச்சி இருக்கும் என கூறப்படுகிறது. அனைத்து ஹீரோக்களும் இந்த விழாவில் கலந்து கொள்ள வாய்ப்பு அதிகம் உள்ளது. நீண்ட வருடங்களுக்கு பிறகு அஜித்குமார் இந்த விழாவில் கலந்து கொள்ளவும் வாய்ப்பிருக்கலாம்.